பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளாக நாங்கள் கூட்டணி குறித்து முடிவெடுத்து விடுவோம். கூட்டணி குறித்தோ நாங்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவது குறித்தோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த விதமான கருத்தும் கேட்கப்படுவதில்லை. கள அளவில் நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எப்படி பணியாற்றணும், அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும், கிராம அளவில் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் தான் மேற்கொள்ளப்படுகின்றன தவிர கூட்டணி குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் யாரிடத்திலும் கேட்கவில்லை. என ஏற்கனவே அது குறித்து நாங்கள் ஒரு ஆலோசனை, அதாவது உயர்மட்ட குழு போட்டு அது அவர்கள் கள அளவில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு ரிப்போர்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு 12ஆம் தேதி கொடுப்பாங்க. 12லிருந்து 14க்குள்ள எங்களுடைய கூட்டணி குறித்து நாங்கள் தெளிவான ஒரு முடிவை எடுப்போம். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அரசு அமையணும். எனவே நல்ல அரசு அமைவதற்கும் அதில் புதிய தமிழகம் பங்கு பெறுவதற்கும் உண்டான யுக்திகள் எல்லாம் அதில் இடம்பெறும். எந்த கட்சியுமே இன்னும் கூட்டணி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்ற கூட்டணி கட்சிகள் பிரதமர் மோடி அவர்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளை இன்னும் தங்களுடைய நிலைப்பாடு கூட்டில் இருப்போம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சீட்டு பற்றியோ அது எதுவுமே பேசல. காங்கிரஸ் கட்சி இன்னும் ஆட்சியில பங்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே ஒரு இறுதியான உறுதியான ஒரு முடிவு எடுக்கல. எல்லாருமே தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் கால இருக்கின்ற காரணத்தினால மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மாதம், மே மாதம் தான் தேர்தல் நடைபெறும் என்ற காரணத்தினால எல்லோரும் வெளியே பரபரப்பு போல காட்டி கொடுக்காத உள்ளூர எல்லோருமே அமைதியாக தான் இருக்கிறார்கள். முதலத்துல எதை வேணாலும் எழுதலாங்க, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது ஆச்சுங்களா. அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை. நாங்கள் தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அரசு அமையணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல அரசு அமையணுங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய லட்சியம். அதைத்தான் நாங்கள் புதிய தமிழகத்தினுடைய 7வது மாநிலத்தில் தெளிவுபடுத்திக்கிறோம். இரண்டாவது, அந்த அரசுல புதிய தமிழகம் கட்சி இருந்தா தான் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை போல, அதே போல தென் தமிழகத்தில் தொழிற்சாலைகள் ஒரு 35,000 கோடி 40,000 கோடி என்று அறிவித்து மாநில அரசு அறிவித்து தொழிற்சாலை வருகின்றன. ஆனா உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதே போல 100 நாள் வேலை திட்டங்கள் முறையாக கிராம மக்களுக்கு கிடைக்கிறதில்லை. பல கிராமங்களில் இன்னும் குடிநீர், அதாவது ஜல்ஜீவன் திட்டம், மத்திய அரசு நாடு திட்டம் வந்தாலும் கூட எல்லா கிராமங்களிலும் எல்லா மக்களுக்கும் சமமாக குடிநீர் கூட கிடைக்கல. சாக்கடை வசதிகள் கிடையாது, மயான வசதிகள் இல்லை. எனவே இது மாதிரி அடிப்படை பிரச்சனைகளே தீர்க்கப்படாத நிலைகளுக்கெல்லாம் தீர்க்கப்படணும். வலுவாக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தா பத்தாது, ஆட்சிக்குள்ளும் இருக்கணும். ஸோ அதனால நாங்கள் அந்த ஒரு அடிப்படையில அந்த லட்சியம், அந்த குறிக்கோளை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். அதனால எந்த சமூக வளத்துல வருவதை பற்றிலாம் கவலை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதிலும் ஒரு நல்ல அரசை கொண்டு வருவதிலும் புதிய தமிழகம் கட்சி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.